வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவிலங்க என்னென்னா மனசை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருந்தேன். அதில் கடைசியாக கொஞ்சம் ஆடியோ இஷ்யூ வந்துருச்சு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் என்னென்னா நான் பேசுனதை வந்து லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் கன்சால்டேட் பண்ணி கடைசியாக என்ன பேசுனேங்கிறதையும் இதில் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன். தேங்க்ஸ். அதில் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், கடைசியாக நான் பேசுனது கேட்கலன்னு. என்னன்னாங்க, அந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு வீடியோவில் நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, மனம்ங்கிற மேனுவலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலன்னா நம்மளால் இந்த வாழ்க்கையை சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வாழ முடியாது, இந்த வாழ்க்கையிலேருந்து நம்ம விடுதலையும் ஆக முடியாது. நம்ம வந்து பலவிதமான விஷயங்களில் நம்ம சிக்கிப்போம். ஸோ அதனால் மனசை பற்றி நம்ம பேசிக்காக அது எப்படி இயங்குது, அதோட தன்மை என்ன, அதை கண்ட்ரோல் பண்ண முடியுமா, அதெல்லாம் தான் அந்த வீடியோவில் நான் பேசினேன். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, மனதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மனம் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மனம் வந்து ஒரு பழக்கத்துக்கு அடிமை. நீங்கள் ஒரு பழக்கம் வந்து பண்ணிட்டீங்கன்னா, இப்போ ஒரு காஃபி சாப்பிட்றதுன்னு ஒரு பழக்கத்தை இனிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா அது வாழ்நாள் ஃபுல்லாக கரெக்டாக அந்த டயான காஃபி கேட்கும். ஸோ மனம் வந்து பழக்கத்துக்கு அடிமை. அந்த மாதிரி மனசை வந்து எப்படி இயங்குது, இப்போ காலையில் நீங்கள் 5 மணிக்கு ஒரு அலாரம் வைக்கிறீங்க, ஏஞ்சி ஏதோ படிக்கணும், முக்கியமாக ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா தூக்கம் வரும். ஆனால் அதே மனசு தான் நீங்கள் திடீர்னு எங்கேயோ ஒரு கொடைக்கானல் ட்ரிப்பு கிளம்பணும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யணும் அப்படின்னா அலாரம் அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடியே ஏஞ்சிடும். ஒரே மனம் 2 விதமாக எப்படி இயங்குது. ஸோ இதை மாதிரி மனசை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை தான் மனதை அறிந்து கொண்டால் அடங்கும் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி ஐயா சொன்னாங்க. ஸோ எனக்கு வந்து இந்தந்த விஷயத்துக்கெல்லாம் கோபம் வருது அப்படின்னு நீங்கள் பார்க்கணும், உங்கள் மனசை நீங்கள் பார்க்கணும். அதுதான் மனதை அறிந்து கொள்வது. கண்ட்ரோல்லாம் யாராலையுமே பண்ண முடியாது. மனம் வந்து கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா இன்னும் 10 மடங்கு அதிகமாகும். இப்போ இன்றைக்கி உங்களுக்கு ஒரு வாழைப்பழம் சாப்பிட்ணுன்னு ஒரு எண்ணம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு 4 நாள் கண்ட்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா 5ஆவது நாள் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பயங்கரமாக சாப்பிட்ருவீங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். இதே தான் எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும். ஸோ மனதை வந்து இயல்பாக அதை இயங்க விட்டுட்டு அதை கவனிக்கணும், அது எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு மனமும் வந்து ஒவ்வொரு விதமாக டிசைன் ஆகிருக்கும். அது அடுத்த லேயர். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலையில் ஏஞ்சி 6 மணிக்கு ஏஞ்சா நைட்டு தூங்குற வரைக்கும் 8 மணி வரைக்கும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா அது வந்து என்னென்னா அவங்க மனதை அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா நாள் பூரா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா திறமையான சில வேலைகளை செய்வாங்க. ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா சோம்பேறியாக இருப்பாங்க. பட் சம்டைம் அவங்களுக்குள்ள ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும், சடனாக சில விஷயங்களை சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்னென்னா எல்லாத்துக்கும் பொதுவான விஷயம் கிடையாது. உங்கள் மனதை இயற்கை வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கோ அந்த விதை, இப்போ ஒரு மாமர விதைக்குள்ளே நீங்கள் எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் மாமரம் தான் வரும், அந்த விதைக்குள்ளே இருக்கும். அதே மாதிரி உங்கள் மனம் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்கார் இறைவன் அப்படிங்கிறத பார்க்கணும். மனதுக்குன்னு பொதுவான சில குணங்கள் இருக்குது. அதுதான் இப்போ நம்ம பேசணும். மனதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படிங்கிறது. அதே மாதிரி மனதை வந்து உங்கள் மனம் எப்படி டிசைன் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ இயற்கையாகவே உங்களுக்கு எது பிடிக்குது எது பிடிக்கலை அப்படிங்கிறது. ஸோ அது வந்து எப்படி பார்க்கணுங்கிறது ஒன்று. ஸோ இதெல்லாம் தான் நம்ம கடைசி வீடியோவில் பேசணும். அப்புறம் இன்னொன்று முக்கியமாக என்ன பேசணும்னா, மனசு வந்து தோன்ற எல்லா எண்ணங்களும் உங்கள் எண்ணங்கள் கிடையாது. மனசில் ஒரு எண்ணம் வந்தோடனே உடனே பாயக்கூடாது, உடனே அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த எண்ணத்தால் உங்கள் உடம்புக்கும் உங்கள் மனசுக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கும் பாதிப்பு வருதான்னு பார்க்கணும். அதுக்கப்புறமா அந்த எண்ணம் வந்து உங்கள் எண்ணமா, இறந்தவர்களுடைய முன்னோர்களுடைய எண்ணமா, தெய்வங்கள் தேவதைகளுடைய எண்ணமா, இறந்த ஆவிகளுடைய எண்ணமா, இறந்த சில ஆவிகள் பேயாக சுற்றிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அந்த இருள் உலக தேவதைகள்னு சொல்கிறாங்கல்ல, இருள் உலக இது
ஸோ அந்த மாதிரி டெவில் சோல்ஸோட எண்ணமா? ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு கேட்டகரி. கடவுளோட எண்ணமா, சித்தர்கள் தோன்றுவிக்கிற எண்ணமா, இல்லை உலக சமுதாயம் மொத்தமாக நினைக்கிற கூட்டான எண்ணங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி இருக்குது. ஸோ ஒரு எண்ணம் தோன்றுச்சுனாலே உடனே நீங்கள் உங்களுக்கு நல்ல நேரம் நல்ல திசை இருக்கிறப்ப நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் உங்களுக்கு வரும். சுறுசுறுப்பான எண்ணங்கள் வரும், ஊக்கமான எண்ணங்கள் வரும், பாசிட்டிவான எண்ணங்கள் வரும், மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிற மாதிரி எண்ணங்கள் வரும், வார்த்தைகளும் அதே மாதிரி வரும். உங்களுக்கு கெட்ட நேரம் வர்றப்ப உங்களுக்கு நல்ல எண்ணங்கள்ங்கிறதே வரவே வராது. அதை தான் இந்த இருள் உலக எண்ணங்கள்ங்கிறது. அங்கேருந்து அது இதாகும் 5 வருஷம் 10 வருஷம் இருந்து உங்களுக்கு எல்லா தேவையில்லாத பழக்கத்தையும் ஏற்படுத்தி உங்கள் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணி கெடுத்து குட்டிச்சோறாக்கிட்டு போயிடும். அப்போ அதுதான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ரியலைஸ் பண்ணுவீங்க, ஆஹா இதெல்லாம் நம்ம தான் நினச்சோமா, நம்ம தான் இந்த எண்ணத்தெல்லாம் பண்ணோமா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அது அப்போ நம்ம அந்த மனதை பற்றி தெரியாதனால, இந்த மனம் இப்படி தான் நம்மளை ஏமாத்துது. இப்போ ஒருத்தரை நினைப்போம், காலையில் ஒருத்தர் மேலே பயங்கர வெறுப்பு வரும், மத்தியானம் பார்த்தா அந்த வெறுப்பு குறையும், அப்புறம் சாயங்காலம் பார்த்தா அந்த வெறுப்பு சுத்தமாக போயிடும். ஸோ இந்த மனம் எப்படி மாறிக்கிட்டே இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு தளத்துலேயும். ஆனால் நம்மளை காலையில் ஒருத்தரை பிடிக்கலைங்கிறதுக்காக நம்ம பயங்கரமாக பேசிடுவோம். அதுதான் சொன்னாங்க ஔவையார், ஆறுவது சினம். நீ எவ்வளோ கோபத்தோட உச்சிக்கு போனாலும் அந்த கோபம் குறைய தான் செய்யணும், குறைஞ்சி தான் ஆகணும். ஆறுவது சினம். ஸோ அதனால் அப்போ நம்ம தெய்வங்களோடு தேவதைகளோடு இருக்கிறப்ப இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் வரும். ஆறுவது சினம், நம்ம கோவப்படக்கூடாது. திருக்குறளில் என்ன சொல்லியிருக்கு, சினவனும் சேர்ந்தாரை கொல்லி அப்படின்னு இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ அதனால் மனசை பற்றி அது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கடைசியாக நான் பேசின பார்ட் என்னென்னா இந்த சித்தம் பற்றி. ஸோ இந்த சித்தம் தான் ரொம்ப முக்கியமானது. நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்கள் ஒரு பஸ்ஸை பிடிக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு உங்கள் சித்தம் தான் பிளாக் பாக்ஸ். அதுதான் உங்கள் விதி, உங்கள் கருமைய விதி. எப்படி ஒரு ஃப்ளைட்டில் பிளாக் பாக்ஸ் இருக்கோ அந்த மாதிரி. ஸோ உங்கள் முன்னோர்களும் உங்கள் அப்பா அம்மா, நீங்கள், உங்கள் மூதாதையர்கள் 6 7 5 6 தலைமுறை இதெல்லாம் செஞ்சதெல்லாம் இந்த கருமையத்தில் இருக்கும். ஸோ அதில் நல்லதும் பண்ணியிருப்பாங்க, கெட்டதும் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் ஒரு நாளோடைய பாதி நமக்கு நல்லா போகிற மாதிரி இருக்கும். அடுத்த நாள் பார்த்திங்கன்னா திரும்ப ப்ராப்ளமேட்டிக்கான சுச்சுவேஷன் வரும். செகண்ட் ஹாஃப் ஒரு நாள் நல்லா போகும், ஒரு நாள் நல்லா போகுது, ஒரு 6 மாதம் நல்லா போகும், 6 மாதம் நல்லா. எல்லா மனிதர்களுக்கும் இப்படி தான் நடக்குது. காரணம் என்னென்னா, ஒரு பரம்பரையில் எப்போ ஒரு குருவை சந்திக்கிறாங்களோ, எப்போ அவங்களுக்கு சுய விழிப்புணர்வு வருதோ, தன்னிலை எப்போ அவங்க அறிகிறாங்களோ, அப்போ அவங்க இந்த எப்போதும் எல்லாருக்கும் நன்மையே செய்யணும் அப்படிங்கிற அந்த பாதையில் போய் புண்ணிய பலம் நிறையா இருக்கும். அந்த மாதிரி ஃபேமிலி தான் பார்த்திங்கன்னா சடனாக அவங்கள நல்லா தூக்கி விட்டுடும். ஆனால் பெரும்பான்மையான ஃபேமிலியில் அது மாதிரி நடக்காது. ஏன்னா இந்த சுய விழிப்புணர்வுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இயற்கையாகவே நான் சொன்ன மாதிரி மனிதன் மிருகத்துடைய ஒரு பரிணாம வளர்ச்சிங்கிறதுனால மற்றவங்களுக்கு துன்பம் கொடுக்குற மாதிரியான செயல்கள் தான் நம்ம நிறைய செஞ்சுருப்போம். நம்ம பரம்பரையிலையும் அப்படி தான் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நம்ம ஆன்மீகம் கர்மா பேஸ்டு செஞ்சுருப்போமே தவிர துன்பம் கொடுக்குற செயல் தான் நம்ம செஞ்சுருப்போம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் லாஸ்ட் வீடியோவில் சொன்னேன், ஒரு பஸ்ஸை நீங்கள் பிடிக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு கர்மா நல்லா இருந்தால் உங்கள் சித்தமும் மனமும் நேரடி கனெக்டடு. உங்கள் மனம் என்ன பண்ணும், மனதில் போய் அந்த எண்ணத்தை தூண்டும். கரெக்டாக அந்த பஸ் வர்றதுக்கு முன்னாடி உங்களை கிளம்பி வீட்டை விட்டுன்னு போவீங்க, பஸ்ஸை பிடிப்பீங்க, சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்க. அதே நீங்கள் பஸ்ஸை பிடிக்கக்கூடாதுன்னு விதி இருந்துச்சுன்னா சித்தம் கரெக்டாக பஸ்ஸு போனோன்னு உங்களை அனுப்பிச்சி விடும். ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணுறது சித்தத்தை அப்படின்னா, சித்தத்தெல்லாம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. நிறையா விஷயங்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தியானம், ஆன்மீகம், மனம், கடவுள், இந்த மாதிரி இதெல்லாம் என்னென்னா உள்நிலை சார்ந்த விஷயங்கள், மெய் உணர்வு சார்ந்த விஷயங்கள். இதெல்லாம் நம்ம முயற்சி செய்யலாம். ஆனால் நம்ம முயற்சி செய்கிறனாலே நடக்காது, தன்னால் தான் அதெல்லாம் நடக்கணும். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும், ஒரு பைக் வாங்கணும், சைக்கிள் வாங்கணும், ஒரு படிப்பு படிக்கணும், வேலைக்கு போகணுன்னா சம் எஃபர்ட் நீங்கள் போடணும். போட்டால் தான் அந்த மாதிரி அது மாறுமே ஒழிய தன்னால் எல்லா விஷயமும் மாறாது. ஆனால் உள்நிலை விஷயங்கள் ஓஷோ என்ன சொல்லுவார்னா, முயற்சியற்ற முயற்சி. நீ முயற்சி செய்யணும், ஆனால் நீ முயற்சி செய்கிறனாலே அது நடக்காது.
அது மாதிரி ரொம்ப ஒரு சென்சிட்டிவான வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒரு விஷயங்கள் தான் இந்த உள்நிலை விஷயங்கள். இப்போ நம்ம சித்தத்துக்கு திரும்ப வருவோம். சித்தம் வந்து என்னென்னா, உங்களுக்கு வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து சித்தத்துடைய அந்த பதிவுகளை வந்து அதில் பாசிட்டிவ் பதிவுகளும் இருக்கும், நெகட்டிவும் இருக்கும். அதை நீங்கள் ஃபுல்லாக பாசிட்டிவாக மாற்றணுன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக நீங்கள் எதிர்வினையே பண்ணக்கூடாது. உங்கள் மேலே யார் கோவப்பட்டாலும், யார் கத்துனாலும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ்ஸு, ஆஃபீஸில் முடிஞ்ச வரைக்கும் எதிர்வினை பண்ணாமல் இருக்கணும். எதிர்வினைன்னா அவங்க ஒரு தடவை கத்துறாங்க, ஒரு தடவை உங்களுக்கு துன்பம் கொடுத்தா 4 மடங்கு துன்பம் கொடுக்கறது. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நீங்கள் எதிர்வினை பண்ணாமல் இருந்தீங்கன்னா யாரோ ஒரு 2-3 பேர் ஆளை வச்சு இயற்கை வந்து உங்கள் கர்மாவை கழிக்கும், உங்களை ஏமாற்ற வைக்கும், உங்களை ஏமாற வைக்கும், அவங்க மூலமாக உங்கள் மனசை நோகடிக்க வைக்கும். அதெல்லாம் உங்கள் கர்மா கழிகிற ப்ராசஸ் தான். ஸோ எதிர்வினை பண்ணக்கூடாது. ஒரு பொருளாதார நஷ்டம் வருதா, போய் கேஸ் போடக்கூடாது, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரி, இது வந்து நம்ம கர்மா கழிஞ்சுது அப்படின்னு நம்ம வந்து எதிர்வினை பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் ப்ரைமரியாக நீங்கள் பண்ணணும். அடுத்தது வந்து புண்ணிய கர்மாக்களை செய்கிறது. அது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது. நல்லா விரும்பி சந்தோஷமாக அன்னதானம் பண்ணுங்கள், நற்காரியங்கள்லாம் பண்ணுறது. அது 3வது வந்து தாங்குகிற அந்த அகங்காரம் இல்லாமல் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. கடவுளோடு உங்களுக்கு நெட்வொர்க் இருந்துச்சுன்னா இந்த சித்தம் வந்து உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும். அதுதான் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க. சித்தன் போக்கு சிவன் போக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா இறைலயத்தோடு இருக்கணும். இறைலயத்தோடு இருக்கணும்னா என்னென்னா, எது செஞ்சாலும் நீங்கள் இப்போ அன்னதானம் பண்ணுறீங்க, நல்ல காரியம் பண்ணுறீங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறீங்க, இல்லாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்குறீங்க, எல்லாம் செஞ்சுட்டு நான் தான் செஞ்சேன்னா கடவுள்லாம் கிட்ட வர மாட்டார். அதனால உங்களுக்கு எந்த ஒரு பலனும் கிடைக்காது. எது நடந்தாலும் இப்போ நீங்கள் சிவனை கும்பிட்றீங்கன்னா சிவசிவா, முருகரை கும்பிட்றீங்கன்னா எல்லா முருகனோட அருளில் நடக்குது. நான் எதுவும் செய்யலை, வார்த்தையாக சொல்லக்கூடாது, நீங்கள் அதை உணரணும். உண்மையிலே அதுதான். அவனின்றி ஒரு அணுவும் அசையாதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உண்மையாலுமே இப்போ நான் அந்த வீடியோ பேசுகிறேன்னா இறைவன் தான் அதை என்னை பேச வைக்கிறார். அந்த அறிவை கொடுத்து இந்த நேரத்தில் நம்மளை எழுப்பி இதை பேசு அப்படிங்கிற அந்த உணர்வை கொடுக்கறது இறைவன் தான். இப்போ இதை நீங்கள் கேட்குறீங்கனாலே உங்கள் சித்தம் அலோவ் பண்ணணும், இறைவன் உங்களுக்குள்ளே இருந்து தூண்டணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவை கேட்க முடியும், பார்க்க முடியும், அப்புறம் கேட்க முடியும். இவ்வளோ தூரம் இந்த வீடியோவுக்கு நீங்கள் வர முடியும். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே இறைவர்களால் தான் நடக்குது. இப்போ நீங்கள் ஒரு விதையை போடுறீங்க, ஆனால் அந்த விதையிலேருந்து மரத்தை நம்மளால் வர வைக்க முடியுமா? முடியாது. சாப்பிட்ற சாப்பாடை வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஆனால் உள்ளேருந்து அது செரிமானம் பண்ணுறது யார்? இறைவன் தான். அதை ரத்தமாக மாற்றுறது யார்? இறைவன் தான். மூச்சு விடுறோம், நம்மளாக மூச்சு விடுறோம், தன்னால் இயங்குது. ஒரு நிமிஷம் மூச்சு நின்றுச்சுன்னா உயிர் போயிடும். ஸோ இத்தனை விஷயம் இருக்குது. உடம்பை பற்றி பேசினாலே இத்தனை ராஜ உறுப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி வந்து உங்கள் புரிதலுக்குள்ளே நீங்கள் வாங்க. ஒரு நாள் சூரியன் இயங்கலைன்னா எப்படி என்ன ஆகும்? சூரியன் வருது, டம் 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 டம்னு சத்தம் போட்டுட்டுலாம் வர்றது கிடையாது. ஆனால் சூரியன் ஒரு நாள் வரலைன்னா கஷ்டம். ஆனால் எவ்வளோ அமைதியாக அது பாட்டை வந்துட்டு போகுது. ஸோ அந்த மாதிரி எது நடந்தாலும் நம்ம இறைலயத்தோடு இருக்கணும். அப்போ அந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கர்மா கரையும். அப்புறமா எது செஞ்சாலும் விழிப்புணர்வோடு செய்யணும். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அதாவது ஜெயகிருஷ்ணமூர்த்தி சொன்னது தான் தன்னிலை உணர்தல். அதாவது ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம எப்படி இயங்குறோங்கிறத நம்ம கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். அது வந்து நம்ம வந்து மற்றவங்களை எப்படி பயன்படுத்துகிறோம், மற்றவங்களை எப்படி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம், மற்ற ஒரு பெரிய அதிகாரி வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுறோம், சாதாரண பர்சன் வந்தால் எப்படி ட்ரீட் பண்ணுறோம், பணம் இருக்கிறவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்மளை பற்றி நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அந்த மாதிரி கவனிக்கிறப்ப தான் அந்த தன்னிலை, நம்ம யார், நம்ம கேரக்டர் என்ன, நம்ம அகங்காரம் என்ன, நம்ம ஈகோ லெவல் என்ன, நம்ம கோபத்தோட லெவல் என்ன, நம்ம கிரீடினஸோட லெவல் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்க்குறப்ப இதெல்லாம் சித்தத்துடைய
பாசிட்டிவ் பதிவுகளை உங்களுக்கு அதிகமாக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணணும். எதிர்வினை ஆற்றக்கூடாது. நீங்கள் வந்து நல்ல விஷயங்களை செய்யணும். அப்புறம் நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற இதுக்குள்ளே வரக்கூடாது. 4வது ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து தியானம், தவம்னு சொல்லுவாங்க. உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்ல ஒரு குருமார்கிட்ட போய் தியானத்தை கற்றுக்கிட்டு வீட்டில் தியானம் பண்ணணும். ஒரு நாளைக்கு ஃபஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதல்ல முன்னிலை வாழ்க்கையிலேருந்து தன்னிலை வாழ்க்கைக்கு வரணும். முன்னிலை வாழ்க்கைன்னா ரொம்ப அக்ரெசிவாக ஆக்டிவாக வேலை பார்க்குறது, ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஜாபு, எந்நேரமும் பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கிறது. அந்த மாதிரி வாழ்க்கையிலேருந்து ஒரு இசையை கேட்குறது, க்ரியேட்டிவிட்டி, நடனம் ஆடுறது, நான் சொல்கிறது இதெல்லாம் வந்து ஒரு லயத்தோடு மகிழ்ச்சியாக உங்களுக்கு பிடிச்சி செய்கிறது. அதுலேருந்து தன்னிலை வாழ்க்கைக்கு வரீங்க. அப்புறம் தன்னிலை வாழ்க்கைக்கு வந்தோன்னே அங்கேருந்து நீங்கள் தியானமெல்லாம் கற்றுக்குறீங்க. தியானம், தவம் இதெல்லாம் கற்றுக்கிறப்ப உங்கள் மூச்சோடைய வேகம் குறையும். உங்களுக்கு வந்து ஒரு அவசரம் வராது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எப்போதுமே சித்தம் வந்து உங்களை உங்கள் கதையை முடிக்க போகுதுன்னா அவசரமாக போய் ஒரு விஷயத்தை செய்வீங்க. அவசரங்கிறது ஒரு சைத்தானிக் குணம். அதே நீங்கள் தியானம்லாம் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பொறுமை வந்துடும். நல்ல பொறுமை வர ஆரம்பிச்சிடும். அதுக்கு ஆப்போசிட் குணம், அவசரத்துக்கு ஆப்போசிட்டு பொறுமை. நீங்கள் இப்போ ரொம்ப எதை பார்த்தாலும் ஆசைப்படுறது, எதை பார்த்தாலும் வாங்கிறது, அதெல்லாம் போயிட்டு இது நமக்கு தேவையில்லை, இந்த தேவைகளோடு நம்ம வாழ்க்கையை நிறைவோடு செஞ்சுப்போம் அப்படின்னு சொல்லி நமக்கே நம்ம ஒரு இயல்பான ஒரு செல்ஃப் கண்ட்ரோலுங்கிறது வர ஆரம்பிச்சிடும். சித்தம் உங்களுக்கு நல்லா வேலை செய்யுது அப்படின்னா. அதே மாதிரி தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸு, இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பு அதெல்லாம் கட் பண்ணி விட்டுணும். உங்களை தனிமையில் வச்சு மோல்ட் பண்ண பார்க்கும். இல்லைன்னா நல்ல பீப்புள்ஸோடு ரிலேட் பண்ண வைக்கும். இதெல்லாம் உங்கள் சித்தம் வந்து பாசிட்டிவாக மாறினதுக்கான அறிகுறி. தப்பாக முடிவுகள் எடுக்க மாட்டீங்க. அதெல்லாம் சித்தத்தோடைய கர்ம வினைகள் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறதுக்கு இண்டிகேஷன். இந்த சித்தம்ங்கிற வார்த்தைக்கு இங்கிலீஷ்லலாம் வார்த்தையே கிடையாது. நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான். நார்த் இந்தியாவில் ஆத்மா அது இதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி சித்தம்னு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சது நம்ம தமிழ் சித்தர்கள் தான். ஸோ அந்த சித்தத்தை வந்து நம்ம சித்தமும் மனமும் எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நிச்சயமாக புரிஞ்சுக்கணும். ஸோ அதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வந்தது. முதல்ல மனதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி இயங்குதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. மனசில் தோணுன எல்லா எண்ணங்களும் நம்ம எண்ணங்கள் கிடையாதுன்னு அதை இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு உங்கள் சித்தத்தில் நீங்கள் கை வைக்கணும். சித்தம் நல்லா இருக்கணும்னா இறைவன் விருப்பப்படி நம்ம நடந்துக்கணும். இறைவன் விருப்பப்படி நடந்துக்கணும்னா யார் மனசையும் நோக்கடிக்காமல் எல்லார்ட்டையும் அன்புமயமாக இருக்கிறப்ப சித்தம் வந்து அமைதியாகும். சித்தம் வந்து மனதில் வந்து நல்ல வெற்றிகரமான எண்ணங்களை மட்டும் கொடுக்கும். ஸோ அப்போ அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டே இருப்பாங்க. லைஃப்பில் மெட்டீரியலிஸ்டிக் லைஃப்லையும் ஆன்மீக வாழ்க்கையிலையும் ரொம்ப நல்ல தவநிலையில் இருப்பாங்க. ஸோ அதுதாங்க இந்த வீடியோவில் நம்ம சொல்ல வந்தது. இன்னும் இது நான் வந்து இது எல்லாத்தையும் நான் சொல்லிடலை. மனம்ங்கிறது ஒரு பெரிய இது. ஓரளவுக்கு நான் அதை ரிலேட் பண்ணி சொல்லியிருக்கிறேன். வாழ்க வளமுடன். நல்லா தொடர்ந்து ஆழமாக கேட்டு உங்கள் வாழ்க்கையில் அதை எப்படி உணர்றீங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நான் சொல்கிறது கேட்குறது நீங்கள் முக்கியம் கிடையாது. உங்களுக்குள்ளே அது என்ன எப்படி அது இயங்குதுங்கிறத நீங்கள் கவனிக்கிறப்ப தான் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறீங்கன்னு அர்த்தம். வாழ்க வளமுடன். இந்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.